அன்பார்ந்த சிவனருள் யூடியூப் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம் இந்த பதிவில் நெற்றியில் விபூதி பூசும்போது செய்யக்கூடாத தவறுகளை பற்றியும் விபூதியின் ஆன்மீக ரகசியங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். இறைவனை வழிபடுவதற்காக ஆலயங்களுக்கு செல்லும் அனைவருக்கும் ஆலயத்தில் உள்ள அர்ச்சகர் விபூதி மற்றும் குங்குமம் பிரசாதமாக கொடுப்பார். அப்படி தரப்படும் பிரசாதமான விபூதி மற்றும் குங்குமத்தை நெற்றியில் வைக்கும்போது எவ்வாறு வைக்க வேண்டும் என்ற முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட விரல்களை பயன்படுத்தியே நெற்றியில் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. நாம் நெற்றியில் அணியும் விபூதியை எடுக்க சில விரல்களை பயன்படுத்தும் போது தீமையும், சில விரல்களை பயன்படுத்தும் போது நன்மையும் நிகழ்வுள்ளதாக சொல்கிறார்கள். நெற்றியில் அணியும் திருநீர் விளக்கும் உயர்ந்த தத்துவம் என்னவென்றால், நாடாண்ட மன்னனும் நூல் பல கட்ட பண்டிதரும் கடைசியில் பிடி சாம்பல் ஆவார்கள் என்பதாகும். மனித உடலில் நெற்றி என்பது மிக முக்கிய பாகமாக இருப்பதால் அதன் வழியாக அதிக சக்தி வெளிப்படுவதோடு இயற்கையின் மற்ற சக்தி அம்சங்களையும் தமக்குள் ஈர்த்து கொள்ளும் பர்ம பகுதியாகவும் அது உள்ளது. சூரிய கதிர்களின் சக்தி அலைகளை ஈர்த்து நெற்றி வழியாக கடத்தும் வேலையை திருநீர் நன்றாக செய்யும். அதனால் நெற்றியில் திருநீர் பூசுவது என்பது பல உள்ளர்த்தங்களை கொண்டதாக அறியப்படுகிறது. திருநீரின் மகிமை என்னவென்றால், நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அளித்து இறையருளை பதிக்கும் தன்மையும் திருநீற்றுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விபூதியை நெற்றியில் எப்படி எடுத்து பூச வேண்டும் என சில சம்பிரதாயங்கள் உள்ளன. ஆள்காட்டி விரலை விபூதி அணிவதற்கு பயன்படுத்துவதும் தவறு. அந்த விரலை கொண்டு விபூதி பூசுவதால் பொருள் இழப்பு உண்டாகும். அதேபோல் நடுவிரலை கொண்டும் விபூதி அணிந்து கொள்ளக்கூடாது. நடுவிரலில் விபூதியை தொட்டு நெற்றியில் இட்டு கொண்டால் நிம்மதியின்மை ஏற்படும். வேறு எந்த விரலில் தான் பூசுவது? விபூதியை அணிந்து கொள்வதற்கு மோதிர விரலை சரியான ஒன்று. மோதிர விரலினால் விபூதியை தொட்டு அணிந்து கொள்ளும் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவார்கள். சிறு விரல் எனப்படும் சுண்டு விரலும் விபூதி அணிந்து கொள்ள ஏற்றதல்ல. இதன் மூலம் விபூதி அணிந்து கொண்டால் கிரகதோஷங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மோதிர விரல் மற்றும் கட்டை விரல் இரண்டையும் சேர்த்து விபூதியை எடுத்து மோதிர விரலால் விபூதியை நெற்றியில் அணிந்து கொள்பவர்களுக்கு உலகமே வசப்படும். அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறும். திருநீர் பூசும்போது எக்காரணம் கொண்டும் திருநீர் கீழே சிந்துதல் கூடாது. அதுபோல கோயில்களில் நாம் நெற்றியில் ஈட்ட பிறகு எந்திய திருநீற்றை கோயில் தூண்களில் போடுதலும் கூடாது. அதனை ஒரு இலையில் மடித்து பத்திரப்படுத்தலாம். முடிந்தால் மற்றவர்களுக்கு கூட கொடுக்கலாம். இவ்வாறுபட்ட திருநீரை எவ்வாறு பூச வேண்டும்? ஆள்காட்டி விரலால் தொட்டு பொட்டு போல் பூசுதல் கூடாது. நெற்றி நிறைய பூசுதல் வேண்டும். அவ்வாறு திருநீற்றை நெற்றி நிறைய பூசும்போது நமது முன்வினையால் பிரம்மன் நமது தலையில் எழுதியிருக்கும் கெட்ட முன்வினை பயன்கள் எம்பெருமான் ஈசனின் அருளால் அளிக்கப்படும் என்பது ஐதீகம். அதுபோல பையில் உள்ள திருநீற்றை தலைகீழாக கவித்தல் கூடாது. ஈர உடையுடனும் ஒற்றை துணி உடுத்தி கொண்டும் ஆடையின்றியும் திருநீரை பூசிக்கொள்ளுதல் கூடாது. இவ்வாறு பூசப்படும் திருநீரால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? திருநீற்றை புருவ மத்தியில் இட்டால் வாழ்வின் ஞானத்தை ஈர்த்து கொள்ளலாம். தொண்டைக்குழியில் இட்டால் நமது சக்தியை அதிகரித்து கொள்ளலாம். நெஞ்சுக்கூட்டின் மையப்பகுதியில் இட்டால் தெய்வீக அன்பை பெறலாம். மேலும் விபூதியை எடுக்கும்போது மோதிர விரலால் எடுப்பது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் நம் உடலிலேயே மிகவும் பவித்திரமான பாகம் என்று அதை சொல்லலாம். நம் வாழ்வையை கட்டுப்படுத்தும் சூட்சுமமும் அங்கு உள்ளது. இவ்வாறுபட்ட திருநீரை எந்தெந்த இடத்தில் பூசுதல் கூடாது? நாம் தினமும் விபூதி வைத்துக் கொள்வதற்கு பின் அறிவியல் உண்மை ஒளிந்துள்ளது. மனித உடலில் நெற்றி என்பது மிகவும் முக்கியமான பாகமாகும். நெற்றியின் வழியாக மனித உடலானது அதிக அளவிலான சக்தியை வெளியிடவும்
உள்ளிழக்கவும் செய்யும். புகைநிற விபூதியும் பொன்னிற விபூதியும் அணிதல் கூடாது. தலையை கவிழ்த்தும் நடுங்கிக் கொண்டும் வாயை திறந்து கொண்டும் பேசிக்கொண்டும் விபூதியை பூசக்கூடாது. ஒரு விரலால் கண்டிப்பாக எடுக்கவோ பூசவோ கூடாது. சண்டாளர் பாவிகள் முன்னும் அசுத்த நிலத்திலும் வழி நடையிலும் விபூதியை பூசக்கூடாது. தீட்சை பெற்றவரும் சந்தியா காலம் தவிர மற்ற காலங்களில் உத்தூலமாக பூச வேண்டும். வலது கை பூசும்போது இடது கை இடுப்புக்கு கீழ் தொங்கக்கூடாது. விபூதியை கீழே சிந்தக்கூடாது. கொடுப்பவர் கீழாகவும் வாங்குபவர் மேலாகவும் நின்று வாங்கக்கூடாது. திண்ணையாசனம், பலகை, குதிரை, சிவிகை இவற்றின் மீது அமர்ந்து விபூதி வாங்கக்கூடாது. ஒருவர் திருநீர் தருகிறார் என்றால் வாங்க மறுக்கக்கூடாது. ஆலயங்களில் வாங்கிய திருநீரை தூண்களிலும் சிற்பங்களிலும் போட்டுவிட்டு வருவது ஆலயம் செல்லாததை விட கொடிய பாவ செயல். இவ்வாறுபட்ட விபூதியின் மந்திரம் என்னவென்றால், விபூதி பூசிக்கொள்ளும் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் அதன் மகிமைகளை நீங்களே காலப்போக்கில் உணர்ந்து கொள்வீர்கள். மந்திரமாவது நீர் வானவர் மேலது, நீர் சுந்தரமாவது, நீர் துதிக்கப்படுவது, நீர் தந்திரமாவது, நீர் சமயத்தில் உள்ளது, நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திருஆல வாயன் திரு நீரே. விபூதி பூசிக்கொள்ளும்போது இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் அதன் மகிமைகளை நீங்களே காலப்போக்கில் உணர்ந்து கொள்வீர்கள். நன்றி ஆன்மீக நண்பர்களே. மேலும் இதுபோல் சிறப்பான தகவல்களுடன் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.